நீதிகள் உருவின் மாயோயே, மாயோனாக இருக்கின்ற பெருமானே, நீ எப்படிப்பட்டவன்? உன்னுடைய திருவடி இருக்கிறதே, அதனுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால், அது மறுபிறப்பு அறுக்கும் மாசுயில் சேவடி. உன்னுடைய அந்த சிவந்த செம்மையான திருவடிகள் இருக்கின்றனவே, அந்த திருவடி மாசு இல்லாத, குற்றமே இல்லாத திருவடி. குற்றமில்லாத திருவடி என்று ஏன் சொன்னார் என்று பார்த்தால், நாம் அதை பற்ற விரும்புகிறோம். நாம் பற்றுவதாலே அதற்கு ஏதேனும் குற்றம் வந்து விடுமா என்று எண்ணி, இல்லை, நாம் பற்றுவதனாலே அதுக்கு குற்றம் வராது, அந்த நிலையிலே உயர்ந்து நிற்பவன் எம்பெருமான் என்கின்ற நிலையிலே மறுபிறப்பு அறுக்கும் மாசுயில் சேவடி. எங்களுக்கெல்லாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று குறிப்பிடுவார்களே, அந்த வகையிலே பிறப்பினை அறுக்கின்ற சேவடியாக இருக்கின்றது உன்னுடைய சேவடி. மனிதர்கள் உருவின் மாயோயே என்று அந்த பரிபாடலிலே சங்க காலத்திலேயே புலவர்